ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மனிஷா ஐகான் சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் மிளகு புளி ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல ஒரு எலுமிச்சை அளவு புளி ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரக பொடியை சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அதுலேயே கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் ரசப்பொடி இருந்தாலும் சேர்த்துக்குங்க. ஒரு 10 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கிறேன், அதையும் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கைகளால் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். கரைச்சோமா நல்லா ரசம் வாசனையாகவும் இருக்கும், மிளகு சீரகத்தோட டேஸ்ட்டும் கிடைக்கும். தேவையான அளவு நம்ம ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு கடாயை வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விடணும். எண்ணெய் காஞ்சதும் ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கலந்து விட்டுட்டு கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியை அதில் ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு நான் சேர்த்துக்கினேன், கம்மியாக இருந்தது. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ரசம் நல்லா கொதி வர நிலையில் தான் நம்ம இறக்கணுமே. எப்பவுமே நுரைச்சி வரும்போது கொதிக்கெல்லாம் விட்டால் டேஸ்ட்டே மாறிடும். நல்லா பொங்கி வருது. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். சுவையான மிளகு புளி ரசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இது போல் செஞ்சு பாருங்கள். மனிஷா ஐகான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.